ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இங்கிலீஷ் நீங்கள் சூப்பராக பேசுறதுக்கு ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க, எதுவும் தேவையில்ல, ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாமல் இருந்துட்டு எவ்வளோ பண்ணாலும் யூ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ், டோன்ட் ஃபர்கெட் டு ப்ராக்டிஸ் எவ்ரி டே. ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிற ஆசையும் இருக்குது, ஆர்வமும் இருக்குது, தேவையும் இருக்குது. ஓகேவா? ரைட். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்குது. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Okay, so in this class, I am going to teach you the differences between two important tenses in English. ரெண்டு முக்கியமான டென்சஸ்க்குள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இங்கே பாருங்க, ஒரு 2 சென்டென்சஸ் இப்போ எழுதி போடுறேன். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான், ஆனால் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. ஓகேவா? ரைட். நான் படிச்சிட்டு இருக்கேன். நான் படித்து கொண்டிருக்கிறேன். நான் படிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு சென்டென்ஸ், நான் 2 மணி நேரமாக படிச்சிட்டு இருக்கேன். நான் படிச்சிட்டு இருக்கேன், நான் 2 மணி நேரமா படிச்சிட்டு இருக்கேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 சென்டென்சஸ்? நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் என் கையில் புக் இருக்கு. ஓகே, ஸோ வாட் ஆம் ஐ டூயிங் ரைட் நவ்? ஜஸ்ட் ஐ ஆம் ஸ்டடியிங். நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ ஐ எம் டூயிங் தி ஆக்ஷன் தட் ஐ எம் ஸ்டடியிங். நான் படிச்சுட்டு இருக்கேன். பட் இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கோம். என்னன்னா, 2 மணி நேரமாக. நான் 2 மணி நேரமா படிச்சுட்டு இருக்கேன். இந்த 2 சென்டென்சஸ்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஹியர் யூ ஆர் டாக்கிங் அபவுட் தி ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை பத்தி பேசுறது. இதை கொஞ்சம் பாருங்க, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டட் பிஃபோர். ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கு, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே அந்த 2 மணி நேரம் தொடர்ந்து நடந்து இப்போ ப்ரெசென்ட்லயும் அது கண்டினியூ ஆகுது. ஸோ 2 hours ஆச்சு. அந்த ஆக்ஷன் ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 hours ஆயிடுச்சு. ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஆரம்பிக்குது, ப்ரெசென்ட்லயும் நடந்துட்டு இருக்கு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்பயும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க அதை நம்ம மென்ஷன் பண்ணல. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் எனக்கே தெரியாது. மேபி நான் டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம், மேபி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருந்திருக்கலாம், வாட் எவர். பட் இங்க அப்படி கிடையாது. ஒரு ஆக்ஷன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நடக்குது. இங்க நம்ம டைம் மென்ஷன் பண்ணல. இங்க எப்போ அந்த ஆக்ஷன் ஆரம்பிச்சிச்சு, எப்போ இருந்து நீங்க அந்த ஆக்ஷனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. 2 மணி நேரமாக நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டுமே என்னென்ன டென்ஸ் அப்படிங்கிறது. சோ இப்ப வெறுமனையா அந்த மாதிரி படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒரு ஆக்ஷன் தட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ், இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓகே, அது என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹியர் ஒரு ஆக்ஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு, பாஸ்ட்ல ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டென்ஸ்க்கு பேர் என்னது? யாராவது சொல்ல முடியுமா? ஆல்ரெடி ஐ ஹாவ் டாட் யூ மெனி டைம்ஸ். ஏற்கனவே நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் திஸ் tense? What tense is it? Very good. Present perfect continuous. ரெண்டுத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இங்க எவ்வளவு நேரமா அந்த ஆக்ஷன் நடந்துச்சு, எப்ப பாஸ்ட்ல தொடங்குச்சு நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த கடை நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு கடை இருக்கு, அந்த கடை இப்போ நடந்துட்டு இருக்கு. இல்ல அந்த கடை இப்ப திறந்து வச்சிருக்காங்க. இதே அந்த கடை 2010 இருந்து அந்த கடை ஓப்பன்ல இருக்கு. நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வாட் ஆர் யூ டூயிங் ரைட் நவ்? ஐ எம் ஒர்க்கிங். இதே நான் 10 வருஷமா அந்த கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனில சேர்ந்தீங்க, இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் 1 மணி நேரமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆக்ஷன் நடந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஹியர்
you can't mention the time when the action has started. எப்போ அது ஆரம்பிச்சோ அதை நம்ம சொல்ல முடியாது. Here you can mention the action when it is started. எப்போ ஆரம்பிச்சிச்சோ அந்த டைமை வந்து உங்களால மென்ஷன் பண்ண முடியும். பாஸ்ட்ல எப்போ ஆரம்பிச்சிச்சு, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அல்லது ஒரு வருஷம் 2010 இருந்து, இல்ல காலையில இருந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அப்போ காலையில அழ ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கு. ஆனா இங்க நம்ம எப்படி சொல்லுவோம், குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, எப்போல இருந்து நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து present continuous. இது என்னது, present perfect continuous. In this class I am going to teach you the structure for present continuous and present perfect continuous with many examples. ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்பவே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப சப்ப மேட்டர் இருக்கு, ரொம்ப ஈஸி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். Let me tell you the structure. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர். present continuous tenseல இப்படி தான் இருக்கணும், present perfect continuous tenseல இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐ வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஆம் வரணும். he she it அவன் அவள் அது வந்ததுன்னா அதுக்கப்புறம் இஸ் யூஸ் பண்ணணும். யூ வி தே வந்ததுன்னா யூ வந்தாலும் சரி, வி வந்தாலும் சரி, தே வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஆர் வரணும். ஓகே, அதே மாதிரி சிங்குலர் வந்தா இஸ் தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வந்தா ஆர் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஆக்சிலரி verbs in present continuous. am, is and are. We have 3 auxiliary verbs in present continuous tense. இதுக்கப்புறம் வந்து மிக மிக முக்கியமான விஷயம், இந்த கண்டினியூஸ் டென்ஸ்னு வந்துட்டாலே வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஈட் அப்படின்னா ஈட்டிங், குக்னா குக்கிங், கம்னா கம்மிங், கோனா கோயிங், ரைட்? ஓகே, அதே இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, ஐ, யூ, வி, தே, நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் அல்லது ப்ளூரல் வந்துச்சுன்னா have been. எப்படி வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வெறும் have மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும்போது have been யூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் verb கூட ing சேர்க்கணும். eatனா eating, playனா playing, cookனா cooking, அதே தான். அதே மாதிரி he, she, it, அவன் அவள் அது அப்படின்னு வந்துச்சு, அல்லது சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா has been, been போட மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் verb plus ing, verb-ஓட ing சேர்க்கணும். ஸோ எந்த கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, verb-ஓட ing சேர்க்கணும். இதை மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இங்க பாருங்க, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். பட் எவ்வளோ நேரமா அதெல்லாம் நம்ம இங்க மென்ஷன் பண்ண முடியாது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூ கான்ட் மென்ஷன் when the action started. எப்போ ஆரம்பிச்சதோ அதெல்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் that action is happening right now. இப்போ அது நடந்துட்டு இருக்கு, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் அப்படிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ வந்தா என்ன வரும்? ஆம், ஐ ஆம். சாப்பிட்றதா இங்க வந்து என்னது? வேர்ப். கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாமே கொண்டுன்னு தான் வரும் நடுவில். கொண்டிருக்கிறேன், பேச்சு வழக்கில் கிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஆம், சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஈட். அதோட இப்படியே போட்டக்கூடாது, ஐ ஆம் ஈட்னு எழுதுவாங்க நிறைய பேர், தப்பு. என்ன பண்ணணும்? ஐ ஆம் ஈட்டிங், ஐ ஆம் ஈட்டிங், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதே அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஜெக்டை மட்டும் நான் மாத்திருக்கேன். அவன் அப்படின்னா என்ன இங்கிலீஷ்ல? ஹி. ஸோ ஹி வந்தா என்ன வரும்? இஸ். ஹி இஸ் ஈட்டிங். இதே அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்னா தே ஆர் ஈட்டிங். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னா she is eating. செந்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். செந்தில் is a singular noun, singular subject. So செந்தில் is eating. என்னுடைய பெற்றோர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். My parents are eating. ஏன்னா parents அம்மா அப்பாவை சேர்த்து சொல்லுவோம். So plural. So my parents are eating. புரிஞ்சுக்கிட்டீங்களா? So சப்ஜெக்டை பொறுத்து you have to use the correct auxiliary verb. Let's move on to this one. நான் 10 நிமிடமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். Here you have mentioned the time when the action started. எப்போ அந்த ஆக்ஷன் பாஸ்ட்ல ஆரம்பிச்சோ அதை சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னா ஐ ஆம் ஈட்டிங். நான் 10 நிமிடமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? present perfect continuous tense. ஓகே, ஸோ ஐ வந்திருக்கு, நான்னா ஐ போட்டீங்க. அப்ப என்ன வரும் அடுத்து? have been. verb என்னது? சாப்பிட்றதான் verb. அதோட ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா ஈட்டிங். 10 நிமிடமாக இந்த மாதிரி டியூரேஷன் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ
10 நிமிஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த டியூரேஷன் வரும்போது நீங்க என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணா ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகேவா? 10 நிமிஷமா, 5 வருடங்களாக, 10 நிமிடமாக, 10 மணி நேரமாக, ஓகே, 5 மாதங்களாக ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ அந்த டியூரேஷனை மென்ஷன் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் ஃபார் 10 minutes. I have been eating for 10 minutes. நான் 10 நிமிஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரைட்? இதே சென்டென்ஸ் இருக்கு. இதே அவன், இப்போ அவன் வச்சுக்கோங்களேன். அவன் 10 நிமிடமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அவன் 10 நிமிடங்களாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் 10 நிமிஷமா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹி, அவன் என்னது? ஹி. கமெண்ட்ல சொல்லுங்க, நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஹாவ் போட்டக்கூடாது, ஹாஸ் பீன். ஸோ ஹி ஹாஸ் பீன் ஈட்டிங் ஃபார் 10 minutes. புரிஞ்சிட்டீங்களா? இது அவங்க 10 நிமிஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? அவங்க 10 நிமிஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. They have been eating for 10 minutes. 10 minutesங்கிறது 15 நிமிஷம், 15 minutes, 20 minutes நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். பட் அந்த டியூரேஷனை மென்ஷன் பண்றதுக்கு நீங்க ஃபார் யூஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நாங்க 10 நிமிஷமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். We have been eating for 10 minutes. Let's move on to the next example. அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். பட் எப்பல இருந்து அதெல்லாம் தெரியாது. அவன் விளையாடிட்டு இருக்கான். இப்போ நடந்துட்டு இருக்கு. That action is happening right now. So அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? He. So he வந்தா என்ன வரும்? Is. He is. Verb என்னது? விளையாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? Play. அப்படியே விட்டுறலாமா? He is playing. என்ன சேர்க்கணும்? ing. He is playing. அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கானா? He is playing cricket. இதே அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி சொல்லுவீங்க? அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. They are playing. நாங்க விளையாடிட்டு இருக்கோம். We are playing. நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. You are playing. சப்ஜெக்டை மாத்தும் போது ஆக்சிலரி வெர்பும் சேர்ந்து மாறிடும். நான் விளையாடிட்டு இருக்கேன். I am playing. ரைட்? ஈஸியா இருக்கா? ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் காலையில் இருந்து விளையாடி கொண்டிருக்கிறான். இங்க அவன் விளையாடிட்டு இருக்கான், அவ்வளவுதான். பட் எப்போ அந்த விளையாட ஆரம்பிச்சாங்கிறது நீங்க சொல்லல. ஆனா இங்க சொல்றீங்க அவன் காலையில இருந்து விளையாடிட்டு இருக்கான். டைம் மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஓகே, சோ இது எப்படி சொல்லுவீங்க? அவன் காலையில இருந்து அந்த ஆக்ஷன் எப்போ ஆரம்பிச்சதுங்கிறத சொல்லிட்டீங்க. எப்படி சொல்லலாம்? சோ ஃபர்ஸ்ட் அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். காலையில இருந்துங்கிறது வந்ததுனால நீங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றீங்க. சோ அவன் அப்படின்னா he has been verb என்னது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல play. He has been playing. ing சேர்த்துடணும். இன்னும் நீங்க பாருங்க, காலையில் இருந்து அப்படின்னு இருக்கு. எப்பவுமே இந்த present perfect continuous-ஆ இருக்கட்டும், past perfect continuous tense-ஆ இருக்கட்டும், future perfect continuous tense-ஆ இருக்கட்டும், ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஒன்னு for டியூரேஷனுக்கு, இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா since. இது எதுக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். எப்போ அந்த செயலானது ஆரம்பிச்சது. since இந்த இடத்துல from போட்டக்கூடாது. ஏன்னா from நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னா ஃப்ரம்க்கு அப்புறமா ஒரு நவுன் வந்தா from யூஸ் பண்ணலாம். சென்னையில் இருந்து from சென்னை, செந்திலிடம் இருந்து from செந்தில், அவனிடம் இருந்து from him அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இது ஒரு நேரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட். அதே மாதிரி 2010 ஒரு நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு ஜவுளி கடைக்கு போங்க, மேல போட்டிருக்கோம். ஓகேவா? ஏதோ ஒரு ஜவுளி கடை நேம் போட்டு கீழே என்ன வரும்? டெக்ஸ்டைல்ஸோட நேம் போட்டு கீழே குட்டியா போட்டிருப்பாங்க. சின்ஸ் 2010 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்ல சின்ஸ் 1919 போட்டிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கடை 1990ல இருந்து ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கடை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க இனிமேல் கடைகளுக்கு போனா நோட் பண்ணி பாருங்க. சில கடைகளுக்கு கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா சின்ஸ் 2000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 2000ல கடை ஆரம்பிச்சு அந்த கடை இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இங்க பாருங்க. அப்ப காலையில் இருந்துன்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் பாயிண்ட். இது டியூரேஷன் கிடையாது. 10 மணி நேரமாக, 2 மணி நேரமாக டியூரேஷன். இது ஸ்டார்டிங் பாயிண்ட். காலையில இருந்து 2010ல இருந்துன்னா சின்ஸ் 2010. காலையில இருந்துன்னா சின்ஸ் மார்னிங். மதியத்துல இருந்துன்னா சின்ஸ் ஆஃப்டர்நூன். ஓகே, சின்ஸ் மார்னிங். அவ்வளவுதான்.
he has been playing since morning. அவன் காலையில இருந்து விளையாடிட்டு இருக்கான். he has been playing cricket since morning. அவன் காலையில இருந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். ஓகேவா? ஈஸியா இருக்கா? இதே இது நீ காலையில இருந்து விளையாடிட்டு இருக்க, அதை எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்டை மாத்திட்டீங்க, நீன்னு சொல்றேன். ஓகேவா? நீ காலையில இருந்து விளையாடி கொண்டிருக்கிறாய், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நீ என்ன இங்கிலீஷ்ல? you. so you have been playing since morning. நான் காலையில இருந்து விளையாடிட்டு இருக்கேன். I have been playing since morning. இதே இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட காலையில இருந்து விளையாடிட்டு இருக்கேன். I have been playing with my friends since morning. ஓகேவா? ஸோ நிறைய சென்டென்சஸ் நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ரெண்டும் புரிஞ்சுட்டீங்களா? இப்போ வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா? ஓகே, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. ஓகே, I have written 2 sentences here. 2 sentences எழுதி போட்டிருக்கேன். அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகேவா? ஸோ இங்க வந்து அந்த டியூரேஷன் நம்ம வந்து சொல்லலை, இங்க நம்ம சொல்லிட்டோம் 2 மணி நேரமாக. இங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஆன்சர் பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க என் கூட சேர்ந்து. அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சப்ஜெக்ட் என்னது? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. தேவன் என்ன வரும்? ஆர். தே ஆர். வெர்ப் என்னது? படிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. ஓகே, அது அப்படியே போட்டக்கூடாது, ஐஎன்ஜி சேர்த்தணும். தே ஆர் ஸ்டடியிங். தே ஆர் ஸ்டடியிங். அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் ஸ்டடியிங் ஃபார் தி எக்ஸாம். அவங்க எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க. ஓகே, தே ஆர் ஸ்டடியிங் மேத்தமெட்டிக்ஸ். அவர்கள் கணிதம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட். அவர்கள் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டு. ஹியர் யூ ஹாவ் த டியூரேஷன். எவ்வளவு நேரமா அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப டியூரேஷன் வந்துட்டால என்ன யூஸ் பண்ணுவீங்க? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அது எப்படி சொல்லுவீங்க? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. ஸோ தே வந்தா என்ன வரும்? அவர்கள்னு வந்தா have been. they have been. verb என்னதான்? படிக்கிறது தான், அதோட ing இங்கேயும் சேர்த்தாகணும். ஸோ they have been studying 2 மணி நேரமாக. இது ஒரு டியூரேஷன். ஸோ for 2 hours. they have been studying for 2 hours. அவங்க 2 மணி நேரமா படிச்சுட்டு இருக்காங்க. இதே இது நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அவங்க காலையில இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க காலையில இருந்து படிச்சுட்டு இருக்காங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? they have been studying. காலையில இருந்துனா எப்போ அந்த வேலை ஆரம்பிச்சிச்சு? ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ since morning. இதே இது ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு அல்லது ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜினியரிங் வந்து 4 வருஷம். அவங்க வந்து 2022ல இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. 2022ல இருந்து இங்க படிச்சுட்டு இருக்காங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? 2022ல் இருந்து அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை எப்படி சொல்லுவீங்க? 2022னா ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ என்ன வருஷம்? 2026. அப்போ இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆக்ஷன் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அப்போ 2022ல இருந்துனா since 2022. ஓகே, since 2022. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இங்க வந்து எவ்வளவு நேரம், எப்போ ஆரம்பிச்சது, அதெல்லாம் இங்க சொல்ல மாட்டோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல. பட் இங்க நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு ஃபார் அண்ட் சின்ஸ் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஈஸியா இருந்ததா? இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? வெரி குட். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, 2 சென்டென்சஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க. அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். இப்போ வந்து அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் 2021 இருந்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு கம்பெனி இருக்கு, அங்க வந்து 2021 இருந்து இப்போ வரைக்கும். ஸோ 2021 இருந்து இப்போ 2026 இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம், அதுக்குள்ள ஆன்சர் பண்ணுங்க. your time starts now. டைம்ஸ் அப். சூப்பருங்க, வெரி குட். செம்மையா ஆன்சர் பண்ணீங்க, குட் ஜாப். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இப்போ ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். இங்க வந்து டியூரேஷன்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எதுவுமே இல்லை. ஸோ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ அவள்னா ஷீ,
ஷீ வந்தனால என்ன வரும்? எஸ். வேலைக்கு இங்கிலீஷ்ல ஒர்க், அதோட ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. ஷீ இஸ் ஒர்க்கிங். அவள் 2021 இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. இந்த 2021 ஆரம்பிச்ச வேலை இப்ப என்ன வருஷம்? 2026. இப்போ வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஷீ. ஷீ வந்ததுனால ஹாவ் வருமா ஹேஸ் வருமா? ஹேஸ் பீன். ஷீ ஹேஸ் பீன். நெக்ஸ்ட் வேர்ப் என்னது? வேலை செய்யறது, ஒர்க்கிங். இங்கே, ஹியர். 2021 ஸ்டார்டிங் பாயிண்ட் since 2021. அவ்வளவுதான். இதே இது 2021, 2022, 2023, 2024, 2025, 2026. இங்க அவங்க 6 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா என்ன வரும்? 6 வருஷங்கிறது டியூரேஷன், இல்ல 5 வருஷங்கிறது டியூரேஷன். ஸோ ஃபார் 5 years அல்லது ஃபார் 6 years. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சின்ஸ்க்கும் ஃபார்க்கு எங்க யூஸ் பண்ணணும்னு. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் சொன்னீங்கன்னா சின்ஸ், இந்த மொத்த காலம் 2021 2026 வரைக்கும் எவ்வளோ இயர், 5 வருஷம் இருக்கா 6 வருஷம் இருக்கா, அதை சொல்றதுக்கு நீங்க ஃபார் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததா? ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், நீங்களாவே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் eagerly வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, கண்டிப்பா அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமேல் உங்களுக்கு குழப்பமே வராது. ஓகேவா? ரைட். அதே மாதிரி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. இதே மாதிரி இன்னொரு செம்மையான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.